மனசுக்குள்ளே எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தடைப்படும். அப்போது அந்த சந்தேகங்களை தூக்கி வெளியே போட்டுடணும். யாருக்கிட்டவாவது கேட்டு அதை விடை பெற்றுடணும். அதை தூக்கிடணும் அங்கேருந்து. ஏன்னா மனசுக்குள்ள சந்தேகங்களும் சஞ்சலங்களும் நிறைய அதிகமாக ஆக ஆக மனம் ஒரு பலமான பொருளாகிடும். மனம் பலமான பொருள் ஆகும்போது சுவாசம் சீராக இருக்காது. அப்போ சீராக இல்லாத போது இதில் தான் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் ஏற்படுறது. அதனால் மனசை லேசாக வச்சுங்க. எந்த நோய்க்கும் இடம் கொடுக்காதீங்க. உடலால் வர நோய்களை அது உடலால் போட்டோம், உங்கள் ஆன்மாவால் அது பாதுகாத்துக்குங்க. ஒரு மனிதங்கிட்ட ஒரு கேள்வி அவன் மனசில் உருவாகுது. ஆனால் அந்த கேள்வியினுடைய பதில் இன்னொரு இடத்துல உருவாகும். பதில் உருவாகாமல் ஒரு கேள்வி உருவாகாது. ஆனால் அந்த உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி. ஆனால் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு தெரியலன்றதுக்காக அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த பதில் இருக்கு. ஆமாம், எங்கேயோ உனக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் வந்துடும். அந்த பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும். அது அதனால் எனக்கு தெரியாதால யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு நினச்சா அது என்னுடைய முட்டாள்தானம். அது எப்போவுமே இந்த உலகம்ன்றது எப்படின்னா, ஒரு பொருள், ஒரு ஆண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு பெண் பொருள் உருவாகும். ஒரு பெண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு ஆண் பொருள் உருவாகும். கேள்வி பதிலும் அப்படி தான். ஒரு இடத்துல ஒரு கேள்வி உருவாச்சுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் உருவாயே தீரும். இறைவன் படைப்பில் மோட்சம் முக்தின்றதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான். அப்போது மற்ற உயிரினங்கள்லாம் எதுக்காக? மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காகவா, வேறு எதுக்காக மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குதாங்க? ஏன் மனுஷனுக்கு மட்டும் மோட்சம் முக்தி, மற்றதுக்கெல்லாம் ஏன் கிடையாது? இப்போ மனுஷன் மட்டும்தான் கடவுள்ன்ற ஒரு பொருள் தெரியும். மனுஷனுக்கு மட்டும்தான் அதை எப்படி வழிபடணுன்றது தெரியும். ஏன் மனுஷனுக்கு மட்டும் தெரியும்? மனுஷனுக்கு மட்டும் கடவுள் தெரியும், மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் இருக்குதுன்னு உணரும், மற்ற ஜீவராசிகள் உணராதான்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சி நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். எல்லா ஜீவராசிகள்லேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது. ஆனால் மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது இந்த உடல் அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு வேறு எந்த ஜீவராசிக்கும் உலகத்தில் கிடையாது. அதனால் இவன் இறைவனை தேடுறான். ஆனால் இந்த முக்தி மோட்சம்ன்றது ரொம்ப ஈஸியான பொருளாக பேசின்னுக்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலகம்ன்றது ஒன்று இல்லைன்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறான்னு அவனுக்கு தான் அந்த முக்தி மோட்சத்துக்கு வழி. உலகம் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது, சொத்து சுகங்கள் இருக்குது, ஆணு பெண்ணு இது, இந்த நினைவு இருக்கிறவனுக்கு மோட்சத்துக்கும் முக்திக்கும் சான்ஸே கிடையாது. சரி, இப்படி இருந்தால் ஏன் இந்த உயிரினங்கள்லாம் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இன்றைக்கி டிராக்டர் வந்துடுச்சு இல்லையா? எலக்ட்ரிக்கலில் சேர்ந்தது, மோட்டரில் சேர்ந்தது, பலவிதமான ஏர் உழுற பொருள்கள்லாம் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாடு இல்லைன்னா வருமா? கண்டிப்பாக வராது. ஆதி காலத்தில் மாடு இல்லைன்னா பண்ணியே இருக்க முடியாது, வராது. அப்போ அந்த ஜீவராசி தேவை. அப்போ அந்த மாடை குட்டி போடுறதுக்கு ஒரு பெண் மாடு தேவை. உயிரினங்கள்னு ஒன்று இல்லைன்னா நீயே வாழ மாட்ட. எல்லா உயிரினங்களும் வாழாட்டால் தான் நீயும் வாழ்ந்துன்னுக்கிற. உயிரினங்கள்னு ஒன்று இல்லாமல் மனிதன் மட்டும் வாழறான்னா அவன் வாழ மாட்டான், செத்து போயிடுவான். ஏன்னா மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லா உயிரினங்களும் தெரியாமையே தந்துக்கின்னு இருக்குது இந்த உலகத்துக்கு. இதை மனுஷன் உணர்றது இல்லை, அதனால் இவனுக்கு தெரியல. அதனால் உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தேவை. இருந்தால்தான் நீயும் வாழ முடியும். நீயும் ஒரு உயிரினம்தான். நீ இன்னுமா மனுஷன் ஒரு அதிசய பொருள்னு நினச்சிக்காத. நீயும் ஒரு உயிரினம்தான். நீ எப்போ மனுஷனாக ஆகிற, ஒரு உயிரினமாக இல்லாத அதுலேருந்து எப்போ மாறுபடுற அப்படின்னா, நீ ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கிற, நீ ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிற, நீ ஒரு வீடு வாசல் கட்டிக்கிற, நீ ஒரு தொழில் செய்கிற, இப்போ தான் மனுஷனாக மாறுற. நீ அதுக்கு முன்னே நீ ஒரு உயிரினம் தான். இந்த எண்ணங்கள் சேரும்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்தப்போ நீ மனுஷன் மாறின.
அந்த மனுஷன்னு மாறதுக்கு முன்னே நீயும் ஒரு உயிரினம், ஒரு ஜீவன் தான். அப்போது எல்லா ஜீவராசிகளும் இணைஞ்சதான் உலகம். நீ ஒண்டி இணைஞ்சல. மரஞ்செடி கொடி எதுக்கு போகணும்? அது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. மரஞ்செடி கொடின்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது. காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா மழைன்னு ஒன்று கிடையாது. எல்லாமே கலந்ததான் உலகம். நீயும் அதில் கலந்தவன் தான். நீ ஒன்றும் அதிசயம் கிடையாது. அதோட சேர்ந்தது. ஆனால் நீ என்ன நினச்சிங்கன்னா உன்னை மட்டும் நீ அதிசயமாக ஒரு பிம்பப்படுத்தி பார்க்குற. இல்லை, நீயும் உலகத்தோடு இணைஞ்சவன் தான். அதனால தான் சொன்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அதுதான் நீ தான் அது. அது அழியும்போது நீ அழிஞ்சு தான் ஆகணும். நான் மனுஷன் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவன் உயிரியாவது எவனாலேயாவது காத்துக்க முடியுமா? உலகத்தில் ஒத்தனை காட்டு எவனாலையும் காத்துக்க முடியாது. ஏன் மனுஷன் 6 அறிவு பட்சம் ஏன் அவனை காப்பாற்றிக்க முடியல? இறைவன் வகுத்த நீதிக்குள்ளதான் உன் வாழ்க்கை பயணம். உன்னால நடக்குதுன்னு நீ ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு போயின்னுக்கிற. ஆனால் உன்னால நடக்கலை. இறைவன் வகுத்த நீதி உனக்கு, எனக்கு, அவருக்கு யாராருக்கு எப்படி வகுத்தானோ அதுபடி தான் வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன, நான் திறமசாலிங்க, நான் ரொம்ப புத்திசாலிங்க, நான் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்லாம் நம்மளையே நம்ம மிகைப்படுத்திக்கின்னுக்குறோம். உண்மை அது இல்லை. உண்மை இறைவன் வகுத்த வாழ்க்கையிலேருந்து எந்த கொம்பனாலையும் நவர முடியாத. இவன் தான் பெரிய ஆளுன்னா இவன் சாவே கிடையாது. அதனால் அப்படிலாம் நினைக்காதீங்க. உலகத்தோடு ஒட்டி வாழுங்க. உலகத்தில் எல்லா ஜீவராசியும் வாழணும். இப்போ உனக்கு பால் வேணும், எங்கேருந்து வரும்? காந்தி இருக்கிறாரு, அவர் ஆட்டுப்பாலில் குடிச்சார். என்ன ஆட்டுப்பாலுடைய சிறப்பு? மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பாலை கறந்துட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம் சாறு அப்படி விட்டீங்கன்னா தயிராக மாறும். அது அது எதுக்காக மாறுதுன்னா, அந்த உடல் புண்ணு இருக்குது, அல்சர்ன்னு சொல்கிறோம்ல, அது இருக்காது. நீ மாட்டுப்பாலை லிட்டராக குடிச்சின்னா கூட இருக்கும். ஆட்டுப்பாலை கொஞ்சோண்டு அறாளாக குடிச்சின்னா அந்த அல்சர் போயிடும். அவ்வளோ கெமிக்கல் அதில் இருக்குது. தெரியாதா? படித்தவங்க நீங்களே போய் தெரியாத என்ன மாதிரி பாமர மக்கள் நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. எல்லாம் வாழணும், நம்மளும் வாழணும் அப்படின்ற மனப்பக்குவத்தை கொண்டாங்க. இந்த சரிதம் ஆனது ஒரு நாள் அழியக்கூடியது என்றாலும் இறைவனால் பரிசுத்தமாக படைக்கப்பட உடலை சரியாக பிரித்தெடுத்தால் மனம் அது செம்மையானால் ஆன்மீகத்தை உணரலாம் என்று வழி பற்றி தாங்கள் விளக்கம் அளித்தீர்கள். இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு தாயும் தகப்பனும் புணர்களில் பிறந்த உருவானதான் இந்த உடல். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய சுவாசத்தில் தான் அந்த குழந்தை வளருது. அந்த கர்ப்பத்தை விட்டு அது வெளியே வந்தவுடனே அந்த தாயினுடைய தொடர்பை துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்படும் போது அது வாய் திறக்குது. வாய் திறக்கும் போது சுயமான சுவாசம் உள்ளே போகிறது. அது அகார, உகாரம், மகாரம்னு பேர். அது அந்த 3 சுவாசங்கள் உள்ளே போந்து 3 இடங்களை பிடிக்குது. அது ஒன்று இடுப்பை பிடிக்குது, அகாரம்ன்றது. மகாரம்ன்றது தொப்புல பிடிக்குது. உகாரம்ன்றது உச்சியை பிடிக்குது. இந்த 3 சுவாசங்களும் 3 சக்திகளும் 3 இடத்த பிடிச்சி இந்த உடலை இயக்குது. இந்த உடல் என்றது ஒரு மண். அப்போ மண் இயற்கையாக ஏற்கனவே செய்யப்பட்டது. தலைன்றது ஆகாயம், அதுவும் செய்யப்பட்டது. இந்த செய்யப்பட்ட பொம்மை தான் தாய் தகப்பன் செய்த பொம்மை இது. அப்போது இதுக்கு ஏக்கமாக வர்றது தான் இறைவன். அப்போது இந்த உடலை தாய் தகப்பன் செய்தானே தவிர இறைவன் பரிசுத்தமாக செய்யலை இதை. ஏன்னா இது பரிசுத்தமான உடலே இல்லை. ஒரு தாயினுடைய தகப்பனுடைய விந்துவும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தீமை பழக்கமும் இல்லாமல் முறையான கல்யாணம் பண்ணி அவங்க உடல் உறவு கொள்ளும்போது அது சுத்தமான உருவங்கள் ஏற்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பல தவறுகளை செய்து திருந்தி கல்யாணம் பண்ணி அந்த விந்துக்களை பாழாக்கி ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த உடல் நோய் உற்ற உடலாக பிறக்குது. அப்போது இந்த உடலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் இந்த தாய் தகப்பன் செய்த உடல் உயிர் பிரிந்த உடனே எங்கே செய்தாங்களோ அவங்களாண்டே ஒப்படைக்கப்படுது அந்த உடலை, இல்லையா? இறைவன் எடுத்து போகிறதே இல்லை. ஆனால் இறைவன் செய்த பொருள் அகார உகார மகாரம் என்ற பொருள் முப்பொருளும் ஒன்றா சேர்ந்து உள்ளே வந்தது. உள்ளே பிரிஞ்சுது. பிரிஞ்சு வெளியே போகும்போதும் முப்பொருளும் ஒன்றா இணைஞ்சு போகுது. அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர், இல்லையா? அது தனி, இது தனி. அது இறைவனால் செய்யப்பட்டது. இது மனிதரால் செய்யப்பட்டது. இது இறைவனால் செய்யப்பட்டதில் திருத்திக்கணும். அதை சரிங்க சார்.
விஸ்வாஜி என்பவர் காலபைரவரை ஏற்று நடக்கும் அகோரிகள் ஞானிகளா என்று கேட்டு இருக்கின்றார். அகோரிகள்கிட்ட நம்ம போகவே கூடாது. ஏன்னா அகோரிகள் என்று சொல்கிறவ ஒரு மனித வடிவத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழறான். எந்த உயிரினத்தையும் கொன்றே தின்னக்கூடாது, அதுவே பாவம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் அவன் அகோரிகள் இன்னைக்கு பணத்தை தின்னுக்குன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். அப்போது இந்த தெய்வீகம்ன்றது அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. அவனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதை நம்ம மறந்துடும். முதல்ல நம்ம நல்ல வழியை தேடி நல்ல முறையில் நம்ம பயணங்கள் பண்ணணுமே தவிர அவன் அகோரியை நம்ம கூட ஒப்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம யுகத்தில் வாழறவங்க, அவன் யுகத்தை தாண்டி வாழறவன். அதனால் அவனை நம்ம கூட ஒப்பிட்டுக்கவே கூடாது. அப்படி ஒப்பிட்டுங்களா உங்கள் மனம் கெடும். கெடாமல் உங்களை தேடுங்க, இறைவனை தேடுங்க, அமைதியோட வாழ்க்கை நடத்துவீங்க. கார்த்திக் ஜீவா என்பவர் நாத்திக முட்டாள்தனம் என்றால் தந்தை பெரியார் முட்டாளா என்று கேட்டிருக்கின்றார். நாத்திகம்னா முதல்ல அர்த்தம் என்னான்னு பார்க்கணும். யாருமே முட்டாளாக கிடையாது. பிறக்கும்போது எல்லாரும் ஒரு அறிவோடு பிறக்கிறான். அது இயற்கையான அறிவு. ஆனால் பிறந்த பிறகு அவன் பார்த்தது, அவன் படித்தது, அவன் கேட்டது, அவன் பேசினது இத்தையும் சேர்ந்து பகுத்தறிவுன்னு ஒன்று சேர்த்துக்கிறான். அப்போது ஒரு மனிதன்கிட்ட பிறக்கும்போதே இயற்கையான அறிவு ஒன்று இருக்குது. அந்த பார்த்தது, படித்தது, கேட்டது, இது வந்து பகுத்தறிவுன்னு வந்து சேருது. இந்த ரெண்டும் கம்பேர் ஆகி எது சரி எது தப்பு, இதில் சுயநலமுங்குது பொதுநலமும் இருக்குது இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லணும் கண்டிப்பா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு கடவுளை இன்றைக்கி உலகம் ஏற்றுக்குனுக்குது. ஒரே கடவுள் இல்லை உலகத்தில். அப்போ எந்த கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்றவெல்லாம் நாத்திகனா? நாத்திகன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்றவனுக்கு பேரெல்லாம் நாத்திகமா? அப்போ இந்து மதத்தில் கடவுள் இன்னும் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறான் நாத்திகன் ஆகிடுவானா? கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இல்லைன்னு முஸ்லீம் சொல்கிறான், அவன் நாத்திகன் ஆகிடுவானா? இல்லைன்றதால நாத்திகம்ன்றது கிடையாது. அதனால் பெரியாரை முட்டாளுன்னு சொல்ல முடியாது. அவருடைய கொள்கைகள் என்ன? இந்த வழிபாட்டை சீர்திருத்தம் பண்ணணும். இது எல்லோருக்கும் உரிமையானது. இது ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இல்லை. ஏற்றத்தாழ்வு இறைவனுடைய நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஜாதியை பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்கள் வம்சத்தை பாருங்க. ஆனால் ரோட்டுக்கு வந்துட்டாவோ கோயிலுக்கு வந்தாவோ ஜாதி மதத்தை தூக்கி அங்கே போட்டுட்டு இறைவனுக்கிட்ட எல்லாரும் சமம்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. அப்போ தான் அமைதி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த திருத்தலை தான் பெரியார் செயல்பட்டார். அது எதேதோ சேர்ந்து போயிடுச்சு கூட. அதனால் நாத்திகன்றதுனால அறிவாளி இல்லை நாத்திகன்றதுனால தான் அறிவாளி, மற்றவெல்லாம் முட்டாள் அப்படிலாம் கணக்கு போடவே முடியாது. எல்லோருக்கிட்டும் அறிவாற்றல் இருக்குது. அவனுடைய போகிற பாதைக்கு ஏற்ற மாதிரி அவன் வெளிப்படுறான் இல்லையா? ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தில் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்? அவன் பேரறிவாளி. ஆனால் அவன் ஒரு மறைவிடத்திலிருந்து அவன் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறான். அதனால் நமக்கெல்லாம் தெரியல. கண்டிப்பாக இது மாதிரி பப்ளிக்கில் வரும்போது நம்ம தான் அறிவாளி, இல்லை அத்தவெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் அறிவு உண்டு, எல்லாருக்கும் ஆற்றல் உண்டு. அறிவு உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிரே இயங்கும். அறிவுன்றது தான் உயிர். வெளியே போச்சுன்னா நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் படுக்கத்தான். சாமி, நல்ல உபதேசம் பெற்றேன். ஒரு சந்தேகம். ஆன்மீகத்துடன் தேசபக்தி தேவை என்று என் மனம் சொல்கின்றது. முஸ்லீம்கள் கிறிஸ்துக்கள் போட்டி போட்டு கொண்டு மதமாற்றம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் ஜனத்தொகை இன்னும் சில காலத்தில் பெருகிவிடும். ஒன்றுபட்டு இந்த சிறு கூட்டம் அரசியல் ரீதியாக நம்மை அடிமை கொள்வதா? அப்படி நடந்துவிட்டால் இந்த மாதிரியான உபதேசம் செய்ய முடியுமா? தயவு செய்து தங்கள் சீடர்களுக்கு சில தேசபக்தி உபதேசங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தேசபக்தி சொல்கிறதுக்கு இன்றைக்கி கோடான கோடி பேர் இருக்கிறோம். அது நம்ம போய் தான் செய்யணுன்னா நம்ம செய்கிற தகுதியும் இல்லை, நம்ம அதுக்கு விருப்பமும் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் இறைவன் பக்தியை நீங்கள் முதல்ல வளர்த்தீங்கன்னாவே, நீங்கள் வளர்த்தா உங்கள் குழந்தைங்களுக்கு வளரும், உங்களுக்கே வளருனா உங்கள் குழந்தைங்களுக்கே வளருது. அப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போனீங்கன்னா 4 விதமான பொம்மைகளை காட்டுறான். அதில் உங்கள் மனசு எந்த பொம்மையை விரும்புதோ அந்த பொம்மையை எடுத்துக்குது. அதுக்கு முன்னே பொம்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, கடைக்கு போன பிறகு தான் தெரியும். அது மாதிரி உலகத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும்போது தான் இத்தனை மதங்கள் தெரியுது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது. இந்த மதங்களில் எது நல்லா பேசுகிறானோ, எது வருமானம் கொடுக்குதோ, எது மரியாதை கொடுக்குதோ அதில் போய் சேர்றான். இந்த இந்து மதத்தினுடைய முதல் தவறே, நானே இந்துவாக இருந்தாலும் முதல்ல இந்து மதத்தினுடைய தவறை சொல்கிறேன். கோவிலுக்கு வர இடத்துல யாரும் உயர்ந்தவனும் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை.
அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்கிறதால தான் மத மாற்றமே இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது. இந்தியாவில் 300 வருஷம் கிறிஸ்துவத்தை சேர்ந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்தி கூட யாரையும் கிறிஸ்துவனா மாற்றலை. இன்றைக்கி கிறிஸ்துவனா மாற்றினுக்குது, மதம் மாற்றம் நடக்கிறது. இந்துக்கள்லேருந்து போனவங்க தான் இந்துக்களை மதம் மாற்றுறாங்க. எந்த உண்மையான கிறிஸ்துவம் யாரும், எந்த உண்மையான முஸ்லீம் யாரும் மதம் மாற்றத்தை கிடையாது. ஏன்னா அவன் கடவுளை வழிபட்டுன்னு போடுவேன். இவன் மரியாதைக்காக்கும் பசிக்காக்கும் போய் சேர்ந்தவன்லாம் இன்றைக்கி எல்லாரையும் அதை கூப்பிட்டுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். அது ஒரு கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. கடவுள் வழிபாடு, கடவுள் வழிபாடுன்றது யாரையுமே கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறது கடவுள் வழிபாடே கிடையாது. தான் மனம் எதை விரும்புதோ அதை தேடி போகிறது தான் கடவுள் வழிபாடு. ஆனால் இன்னொருத்தனை கூப்பிட்டு இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்ததுன்னு, கடவுளில் உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒன்று கிடையாது. கடவுள் என்றது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. பிறந்தவன்லாம் கடவுளாகிட முடியாது. பிறந்தவன் ஞானியாக இருப்பான். ஆனால் பிறந்தவன் கடவுள்னு சொல்லிக்கின்னு திரியிறாங்க. அது எப்படியோ தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். எனக்கு எழுத தெரிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன். அதை 4 பேர் படிக்கிறான். சரி, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் எழுதுறீங்க, நல்லா படித்தவங்க, இது நல்லா இருக்குது. அந்த 20 பேர் படிக்கிறான். ஆஹா, அதை விட இது நல்லா இருக்குது பண்ண இப்போ உங்கள்கிட்ட படிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இன்றைக்கி மதம் அப்படி தான் போயின்னு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக இது என்னவோ இல்லையா? அதனால் இது மதம் மாற்றம்ன்றது மரியாதைக்கும் பசிக்கும் போய் சேர்ந்துன்னுக்கிறான் தவிர கடவுள் வழிபாட்டுக்கு போய் சேர்றது இல்லை இது. ஏன்னா கடவுள்ன்றவன் பிறப்ப இருப்பான். அதனால தான் அருணகிரி ரொம்ப சொல்லுவார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், கடவுள் என்றவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லைடானுவான். அப்போ கடவுளுக்கு பிறப்பே கிடையாது. அது பிறந்து செத்துக்கின்னு இருந்ததுன்னா நம்மளாம் இன்னும் மனுஷன் தானே ஆகிடுவான். கடவுளும் கடவுள் ஏக்கத்துக்கூடியது, ஏங்கக்கூடியவங்க. நம்ம கடவுள் நம்மளெல்லாம் அந்த உலகத்தை ஏக்குது, உலகத்தில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் ஏக்குது, மனிதர்களை ஏக்குது. ஆனால் கடவுளை எதுவுமே ஏற்க முடியாது. அப்போ கடவுளே பிறப்பத்துக்கு வந்ததுன்னா அதுவே ஒரு முன்னோத்தனுடைய ஏக்கத்துக்கு அடிமையாயிடுமே. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் கடவுள்ன்றது பிறக்கிறதும் இறக்கிறதும் கிடையாது. கடவுளுக்கு ஒரு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, மொழியும் கிடையாது. அது ஒரு அருட்பெரும் ஜோதி. அது அதில் இணையும் போது தான் உனக்கு பிறப்பாக இருக்குது. அதை விட்டுட்டு நீ இருளில் வாழற வரைக்கும் பிறப்பு வந்துக்கினே இருக்குது. அந்த பிறப்பாக இருக்கிறதுக்கு தான் இறைவனை தேடின்னு இருக்கிறோம். அந்த இறைவன் அடைகிறதுக்கு ஜாதி மதமெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. குருவாக இருந்து சொல்லக்கூடியவர் எப்பயுமே கெடுபிடியோடு இருப்பாங்க. அவங்கள சீக்கிரமாக பக்கத்தில் நின்று எந்த கேள்வியும் கேட்டுற முடியாது. அவங்கக்கிட்ட எதை பேசுறதுனால முன்னாடியே ஒரு அறிவிப்பு இருந்து இதுதான் பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த வகுப்பில் பங்கிட்டு யோகம் கற்றுக்கிறவங்க எல்லாரும் என்ன மனசுக்கு தோணுதோ அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிற மாதிரி கண்ணா முன்னான்னு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் கோவப்படாமல் ரொம்ப அழகாக அவங்கள எடுத்துகிட்டு போகிறீங்க. நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார், இல்லை ஒரு பாட்டு கிளாஸ் நடத்துகிறாரு. எது நடத்தினாலும் அவர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தாண்டி நீ ஞான பாதைக்கு வரப்போகிற, அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா, இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம். அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ. அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவ அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேள்றான்னா அவன் என்ன பண்ணுறான், போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ இங்கே என்ன பேசின்னு இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறாங்க, புக்கு என் கையில் கொடுப்பாங்க, நீ படித்தா பயிர் வைக்கலாம், அதை இங்கே கேட்டுங்கிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம், நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல. அவனுக்கு கண்டதை கேட்குறான். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல காதலை பற்றி கேட்குறான். என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க, நான் போய் இட்டுன்னு வரட்ட வானா வாங்கன்னு கேட்குறான். அப்போ கோபம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார். ஏன் கோவப்படுறார்? ஏன்னா அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அவன் கேட்ட கேள்வி தெரியல. அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க. வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறவனா தான் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னு இருக்கிறேன்? கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம். இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், சாதாரணமாக பேசணுமுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம், நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு 2 பேரும் நண்பர்கள் தான்,
கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க, ஏன் அவர் இப்படி பேசினார், இப்படி பேச மாட்டார், ஏன் கோவப்பட்டார், அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திப்பீங்கன்றதுக்காக தான் நான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான் அது கூட, மீதி பேர்கிட்ட எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவேனே தவிர எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது உங்களுக்கு, அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்கன்றாரு. அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறதில்ல. ஒரு குரு அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருன்றவரே 4 பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும். யாரும் தேவையில்லை, நான் தான் குருன்னு உட்காந்துங்கிறவர், அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கும், அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம். நான் அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன, 4 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், 4 பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேனே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது. எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா, இது மட்டும் நான் பார்ப்பேன். மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்கறதில்ல, ஏழை பணக்காரன்லாம் பார்க்கறது கிடையாது. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இருளவர் இருக்கிறாங்க இங்கே, 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறோம், அவங்க 3 மணிக்கு வந்து சாப்பாடு வாங்குகிறாங்க. எனக்கு மனசு கேட்கல. நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா மணி 3 ஆச்சு, அப்போ கூட இப்போ நீ சாப்பிடலை, சாப்பாடு வாங்கின்னு போறியே, இதை எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிறவங்களை எத்தனை மணிக்கு போடுவீங்க, 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிடக்கூடாதான்னு. அதுக்கு அந்தம்மா ஒரு 3 பொம்பளைங்க அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க, 3 மணிக்கு வந்து வாங்குறீங்களே, இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம். அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு? எங்கே நீ கடவுளை வழிபட்ட? வேற்றுமை வந்துடுச்சு அங்கே எங்கே கடவுள் வழிபாடுக்குது? கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது, வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அதில் போய் நான் பணக்காரன், நீ ஏழை, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்கே கடவுள் வழிபாடு இருக்கும்? இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய செயல்மா. அதை தான் செய்துன்னு இருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இல்லைங்கய்யா, யாராவது இடமா போயிட்டா உட்காருன்னு நீங்கள் சொன்னதே இல்லை, சும்மா உட்காரு அப்படின்னு அதுக்குனது இல்லை, இதுதான் சரி, இது கேட்குற இப்படி நீங்கள் விளக்கி தான் அவங்கள உட்கார வச்சுருக்கீங்க. எல்லாருக்கும் விளக்கி சொல்லணும். அவனுக்கு புரியல, மொட்டுத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன். போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான், அவனுக்கு மனசை பற்றியே தெரியல, இன்னும் ஆன்மாவை பற்றி பேசுகிறான். சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்கவே மாட்டேன்றான். கடைசியாக சரி இவனுக்கு இப்படி தான், கோழி எந்த முட்டை வந்த முட்டையில் இந்த கோழி வந்தப்பாரு, பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ கேள்விடா உந்துன்னு. ஏன்னா இவன்லாம் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது, இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர, ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்குன்னு அதுபடி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போயிடும், காலம் முடிஞ்சிடும், உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். அதை தான் நான் படித்து சொல்கிறது, இப்படி பண்ணாதீங்க, சந்தேகங்கள் கேட்கலாம், ஆனால் கண்டதை குப்பை கூலெல்லாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தான் போயின்னு இருக்குது. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறத வெறும் சாமி பக்தி இல்லை, ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னோடைய செயல்பாடுகளை ஒழுங்கடுத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா. இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க? அனுபவம் தான்மா இதுக்கு காரணம். மெயினாக சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ் மனம், மனத்துக்கு அப்புறம் சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல். இது 3 தான் உலக தொடர்ச்சி. அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும். மனசு சிந்திக்குது, கடவுள் எப்படி இருப்பார், அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, இது சரியா தப்பா, இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது. அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா, கண்ணு ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, காது ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, மூக்கு ஒன்று பேஸாகுது, வாய் ஒன்று பேஸாகுது, உடல் ஒன்று பேஸாகுது. இது வெளிப்பொருள். இந்த 5யுமே வெளிப்பொருள். அப்போது இந்த 5யும் ஞானி என்ன சொல்கிறான், பொய்டான்றான். ஆனால் அஞ்ஞானி என்ன சொல்கிறான், இது மெய்டான்றான். அப்போ ஞானி சொன்னது மெய்யா, அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது. ஏன்னா இந்த 5யுமே மண்ணு தொன்ன போகுது இல்லையா. மனம் இந்த 5னுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது.
அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 5னுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்போது இதில் முக்கியமான பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட? கண்ணுக்கிட்ட. அதுக்கு அடுத்தது காதுக்கிட்ட, அதுக்கப்புறம் தான் மீதி இந்த 3 பொருள்கிட்ட. அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். கண்ணு எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். மீதி மூக்கு மோடுறது, உடல் உணர்றது, வாய் பேசுறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான். இந்த 2 பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பும் சேர்ந்து தான். ஆகாயம்னா காது, நெருப்புன்னா கண்ணு. இந்த 2ம் சேர்ந்து மனம்ன்ற காத்துக்கிட்ட பதிலை சொல்லி எனக்கு செயலை செய்ய சொல்லுது. அது செய்யுது. இது எப்படி செய்யுது? இதுக்கு பேர் அந்தகரணம். அந்தகரணம்னா என்ன? இல்லாதது இருக்குது. அந்தகரணம்னா இல்லை அது, ஆனால் இருக்குது. இது குழப்பமான விஷயமாவே தெரியும். இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம், அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை, ஆனால் செயல் புரியுது. இது எப்படி செயல் புரியுது? என்னென்னவா இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், 4ம் சேர்ந்தது அந்தகரணம். இந்த 4னுடைய செயல்பாடும் இந்த 4னுடைய செயல்பாட்டையும் இழுத்துக்குது. அப்போது மறைமுகமாக இருந்து உடலுக்குள்ளே எல்லாம் கெட்டி பொருளாகுது. கண்ணு கெட்டி பொருளாகுது, காது கெட்டி பொருளாகுது, மூக்கு கெட்டி பொருளாகுது, வாய் கெட்டி பொருளாகுது, உள்ளகிற பொருளெல்லாம் கெட்டி பொருளா. மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் இல்லை. உலகம் ஃபுல்லாக நான் மனசை பற்றி பேசினுக்கிறோம். அப்போ மனம்ன்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமாக இருக்குது. அப்போது இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன? இதுக்கு உயிர். அப்போ இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர். இது உயிராக இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை அதுக்கு. ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது, காது பார்த்து சொன்னது, மூக்கு பார்த்து சொன்னது, வாய் பார்த்து சொன்னது, இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு. அது வரைக்கும் மனம் இல்லை, அது உயிராக தான் இருந்தது. அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோட மனம்ன்ற பொருளாச்சு. மனம்ன்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. சிந்தித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காரணம்னா சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவு, புத்திமன்னா ஆலோசனை, அகங்காரம்னா முடித்தல், மனம்னா செய்ய சொல்கிறது, குருவாக இருந்து வழி நடத்துது. அப்போ இந்த 4 பொருளும் இல்லை, இருந்துக்குன்னு உலகத்தில் வழி நடத்திங்குது. அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன? இந்த 4 ஆயிடுச்சுடு. இந்த 4 ஆயிடுச்சா என்ன இருக்கும்? இப்போது நான் ஒரு ரவுடி, 3 பேர் அடியாட்களை வச்சுன்னுக்கிறேன். அவர் போய் இதனை பண்ணி, இவரை போய் என்ன பண்ணி, இவர்கிட்ட பிடிக்கணும், அவர்கிட்ட பிடிக்கணும்னு சொல்லினுக்கிறேன், எல்லாம் செய்துன்னுக்குறாங்க. இந்த 3 பேரை கொண்டுட்டா நான் தனித்து வாழ முடியுமா? என்னை விளையாட்டு பண்ணிக்கிறாங்க. ஊர் என்ன விடுமா? என்ன வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன். அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில், ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன். அப்போ மனம்ன்ற ஒரு செயல் இல்லை. மனம்ன்ற செயல் இருக்கிற வரைக்கும் மனித செயல். மனம்ன்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல். தான் அவங்க வீட்டில் எவ்வளோ வேலை வெட்டிகள் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேனோ அதை தட்டாமல் வந்து இங்கே செய்வாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன் நான் தர்மத்தை பற்றி அவ்வளோ வலிமையாக பேசுகிறேன், ஏன் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன். போன வாரம் அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்கு போனாங்க. அந்த நோட்டீஸ் வைக்க போய் அவங்க வரும்போது 100 பெட்ரூம் 100 அடி ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு? அவர் வீட்டுக்காரும் அந்த அம்மாவும் பின்னாடி உட்காந்து போகிறாங்க. அவர் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டி போகிறார். இன்னொரு பையன் எடுத்துன்னு வந்து பைக்கு ஓவர் ஸ்பீடில் அடித்தான். அடித்த உடனே அவருக்கு ஒன்றுமே ஆகலை, அந்த பையனுக்கு ஒன்றே ஆகலை. ஆனால் இந்த அம்மாவுக்கு கீழே 5 பல் உடஞ்சி இங்கே மேலே குத்திக்கின்னு வெளியே வந்துச்சு, உடஞ்சி போச்சு. ஃபைனல் கார்டு எலும்பு உடஞ்சி போச்சு. ஆனால் இந்த அம்மா விழும்போது என்ன கத்தின்னு? கடவுளேன்னு கத்தலை, புருஷனேன்னு கத்தலை, பிள்ளைங்களேன்னு கத்தலை, அப்பா என்னை காப்பாற்றுப்பான்னு வந்தாங்க. இது எனக்கு 10 மணிக்கு நியூஸ் தெரிஞ்சது. நான் உடனே ஒரு ஆள் அமிச்சேன், என்ன ஏதுன்னு போய் பாருங்க அப்படின்னு. திருப்பி மறுநாள் காலையில் நான் போனேன். போயிட்டு ஒன்றும் பயப்படாத, எதுவுமே ஆகாது. டாக்டர் 1.5 லட்ச ரூபா கேட்குறாரு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. நான் சொன்னேன் ஆப்ரேஷனில் வேணாம், ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். மறுவாரம் இந்த ஆக்சிடெண்ட் நடந்த மறுவாரம் பொண்ணு ஃபங்க்ஷனு, முகமெல்லாம் தையல்,
எப்படி வந்து ஃபங்க்ஷனில் உட்காருவாங்க, எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம். நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாத, இந்த தையிலே தெரியாது, அடையாளமே இல்லாத உட்காருவேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் உன்னை புத்தூர்கிட்டன்னு போய் ஆப்ரேஷன்லாம் வேணாம், கட்டுக்கட்டி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் முடியும் போது அவங்க முகத்தில் எந்த அடையாளமும் இல்லை, அவ்வளோ தையல் போட்டிருந்தது, அதெல்லாம் இல்லை. இப்போது ஒரு கட்டு கட்டியாச்சு, இன்றைக்கி 10வது நாள், இன்றைக்கி போய் புத்தூருக்கு போய் இப்போ தான் வராங்க நேராக 2வது கட்டு கட்டிக்கணும். இதுக்கு என்ன காரணம், இது எப்படி இப்படிலாம் நல்லாச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யாரையுமே நான் காப்பாற்ற முடியாது, அது என்னையே நான் ஏமாற்றிக்கிற கதையாகிடும். நான் அவரை காப்பாற்றுறேன் இவரை காப்பாற்றுறேன் அப்படின்னா நான் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அவங்க எப்படி போச்சாங்க, என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்கள காப்பாற்றிடுச்சு, நான் காப்பாற்றலை. இது இப்போ தான் புத்தூர் போயிட்டு வராங்க 2வது கட்டு கட்டிக்கணும். இது ஒரு அதிசயமான விஷயம். அவங்க ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா போய்ச்சவங்களே கிடையாது. இவங்களுக்கான ஆக்சிடெண்ட் அதோட மோசமான ஆக்சிடெண்ட். முகம் போய் ஒரு பொண்ணுக்கு தலையில் அடித்து அப்படியே நழுவின்னு போய் 10 அடி போய் பிளாட்ஃபார்மில் முட்டிக்கு நின்னா எப்படி இருக்கும்? பின்னாடி வர வண்டிக்காரன் ஏற்றிட்டோம், ஆனால் ஒன்றுமே அதை தப்பிச்சாங்க. அவருக்கும் ஒன்றுமே ஒரு அடியும் இல்லாத போச்சு. இப்போ புத்தூருக்கு போயிட்டு வராங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, தர்மத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது. கூட இருந்த கணவனால் காப்பாற்ற முடியல பார். அதனால தான் நான் சொல்கிறது, உன் பொண்டாட்டி காப்பாற்றாது, உன் பிள்ளைங்க காப்பாற்றாது, நீ செய்த தர்மம் காப்பாற்றுன்னு சொல்கிறேனே, அதுக்கு இதுதான் அடையாளம். ஏன்னா புருஷங்காரன் பக்கத்தில் தாங்கிறாரு, பொண்டாட்டின்னு காப்பாற்ற முடிஞ்சுதா? முடியல. பிள்ளைங்களால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க 5 வருஷமாக பாடுபட்டு செய்த தர்மம் இவங்களை காப்பாற்றிடுச்சு. ஆனால் அவங்க நினச்சிங்கிறாங்க, நான் காப்பாற்றணும், என்னால் முடியாது. இதுதான் உண்மை.